ட்ரங்க் அண்ட் டிரைவ் சட்டப்படி குற்றம், ட்ரங்க் அண்ட் டிராவல் சட்டப்படி குற்றம் கிடையாது. எங்களோட ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நாங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்போ இப்படி ஒரு கிளைம் ஒன்று ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதோட ஸ்டேட்டஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். என்ன நடந்தது அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 வீலரில் போகிறாங்க. ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் ட்ரிங்க் பண்ணலை. இவங்க 2 பேரும் சிக்னல் இருந்து டேர்ன் பண்ணுறப்போ ஒரு கார் பேக் சைடில் இவங்களை தட்டிடுச்சு. ஸோ இவங்க 2 பேருமே விழுந்துடுறாங்க. ட்ரிங்க் பண்ணியிருக்கிறவருக்கு மூக்கு போன் ஃப்ராக்சர் ஆயிடுது. ப்ளீட் ஆன உடனே அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போகிறாங்க. அட்மிஷன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது மூக்கு எலும்புல ஃப்ராக்சர் இருந்திருக்கு. லெஃப்ட் சைட் ஷோல்டரில் அவருக்கு நிறைய சிராய்ப்பு இருந்ததுனால ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும், சர்ஜரியும் பண்ணணும்னு சொன்னதுனால அவர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிஷன் ஆயிட்டாரு. வண்டி ஓட்டுனவருக்கு பெரிய ஐடியா எதுவும் கிடையாது. அவரும் ஓபியாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ட்ரிங்க் பண்ணியிருக்கிறாரு, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நோட்ஸ் இருந்தது. இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வெரிஃபிகேஷன் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிற சமயத்தில் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கிறதுனால இந்த கிளைம் எங்களால் கேஷ்லெஸ்ல கொடுக்க முடியாது, இந்த கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆனவர் என்டையர் எக்ஸ்பென்சஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிட்டு இப்போ டோட்டல் பில் கொண்டு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. இந்த கிளைம் இப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது இனிமே தான் தெரியும். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறோம், ஆல்கஹால்னால அவர் இந்த ஆக்சிடென்ட் சந்திச்சிருக்கிறாருன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் கிளைம் தரமாட்டோம். பட் இவர் பின்னாடி தான் உட்காந்து டிராவல் பண்ணியிருக்காரு, இவரும் வண்டி ஓட்டல. ஸோ இதை ப்ரூவ் பண்ணா இந்த கிளைம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த கிளைம் அவங்களுக்கு செட்டில் ஆகுமா, செட்டில் ஆகாதா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் செலவு.